அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஓய்வு நாளும் நமக்கு பண்டிகை என்பதை நினையுங்க. பண்டிகை கொண்டாடணும்னு நினைச்சா என்ன செய்வோம்? கடனை உடனே வாங்கியாவது, பிள்ளைகளுக்கு துணிமணியை வாங்கி கொடுத்து, இல்லையா, நல்ல ஒரு ஆகாரத்தை சமைத்து சாப்பிட்டு கஷ்டத்தை எல்லாம் மறந்துடுவோம். பண்டிகை அன்னைக்கு கடனை பற்றி நினைப்போமா? இல்லை. நோயை பற்றி நினைப்போமா? இல்லை. இதை பற்றிலாம் எதையும் நினைக்கிறது இல்லை. சந்தோஷமா இன்னைக்கு பண்டிகையா அப்படின்னு கொண்டாடுகிறோம் இல்லையா? ஓய்வு நாள் நமக்கு ஒரு பண்டிகைங்க. தேவனை பாடி மகிமைப்படுத்தி எல்லா கவலைகளையும் மறந்து விட்டு, எவ்வளவு நெருக்கத்திலே நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணம் நகர்த்தப்பட்டாலும் அவையெல்லாம் மறந்து விட்டு சந்தோஷமாய் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு நாள். தேவன் ஒரு வாரம் என்னை காத்து கொண்டார், இன்னொரு வாரத்தை எனக்கு கூட்டி கொடுக்கிறார், நன்றி செலுத்துகிற ஒரு நாள், தேவனை உயர்த்தி பிடிக்கிற ஒரு நாள். இப்படி ஒரு பண்டிகையை கொண்டாடுவது காரியங்கள்ல நீங்கெல்லாம் சந்தோஷப்படுங்க. ஓய்வு நாள் என்ற உடனே உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரணும். ஓய்வு நாள் என்ற உடனே ஐயோ சாயந்தரத்துக்கு கோயிலுக்கு போகணுமா அப்படி சோர்ந்துடாதீங்க. இதுக்கு முன்னாடி அப்படி நீங்க சோர்ந்து போய் இருப்பீர்கள். ஆனால் இனி அப்படி சோர்வுக்குள்ள போகாதீங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்வுக்கு ஒரு மாற்றங்களை உண்டாக்குகிற நாள் இந்த நாள். இந்த நாள் உங்களுடைய சாபங்களை மாற்றுகிற ஒரு நாள். இந்த நாள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய பாரங்களை இறக்கிற ஒரு நாள். இந்த நாள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நாள். இந்த நாள் தேவனோடு உறவாடுகிற, ஐக்கியப்படுகிற ஒரு நாள். ஆகவே இந்த நாளை மகிழ்ச்சியா நீங்க கொண்டாடணும். நீங்க சோர்ந்துடக்கூடாது. ஆவிக்குரிய காரியங்கள் எவ்வளவு நம்ம கேட்டாலும் அந்த ஆவிக்குரிய பாதையை இன்னும் நிதானித்து அறிந்து நம்மை அந்த பாதையில இன்னும் நீங்க உங்களை நிறுத்தி கொள்ளவில்லை. அப்படிதான் நான் சொல்லுவேன். அந்த பாதையை என்ன எங்க நடத்துது? இந்த பவர் ஆஃப் பிரேயர் மூலமா ஆண்டவர் என்னை எங்க நடத்துகிறார் இன்னும் நம்ம உணரல. அதை உணருங்க. முதல்ல இந்த வார்த்தை என்னுடைய வாழ்வை எப்படி நடத்தி கொண்டு செல்லுகிறது உணருங்க கொஞ்சம். அப்படி உணர்ந்தா நாம என்ன செய்வோம்? அது ஒரு மகிழ்ச்சியா நினைப்போம், சந்தோஷமா நினைப்போம். ஓடுவோம் ஆண்டவர் இடத்துல, ஓடி போய் நிற்போம். ஆண்டவர் இடத்துல ஓடி போய் நிற்பேன். ஓய்வு நாள் வந்து விட்டா ஓடிடும் ஆண்டவர் இடத்துல, ஓடி போய் உட்காரணும்னு நினைப்பேன். சீக்கிரமா ஓடி வரணும். கதவு திறந்த உடனே அப்படியே ஜெபிச்சுக்கினே, அப்பா இந்த இடம் முழுசுமா அப்படி தூதர்கள் இருக்கட்டும்பா, இந்த இடத்தை பரிசுத்தமாக்குங்க அப்பா, நம்முடைய பிள்ளைகள்லாம் விசுவாசத்தோடு வருகிறாங்க, இந்த இடத்தை பரிசுத்தமாக்குங்க அப்படின்னு ஜெபித்துக் கொண்டே வருவேன் நான். உள்ள வரும்போது அப்படி தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் உள்ள வாங்க, அப்படி வாங்க. அப்படி இந்த இடத்தை அப்படியே பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த இடத்துல வந்த உடனே நாம என்ன செய்யறோம்? அங்க பாக்குறோம், இங்க பாக்குறோம், அது என்ன நடந்துச்சு, இது என்ன, அங்க ஓடு, இங்க ஓடு, முன்னாடி பின்னாடி அப்படின்னு ஓடுறோம். ஓடியாந்துருங்க முன்னாடி. யார் சீக்கிரம் போறீங்களோ முன்னாடி உட்காருங்க. சீக்கிரம் ஒரு முன்னாடி உட்காரு, அப்ப லேட்டா வரேன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆண்டவர் தேட வந்திருக்கிறோம். பாஸ்டருக்கு கணக்கு கொடுக்க நீங்க வரல, யாரையோ பாக்குறதுக்கு நீங்க வரல, இல்லையா? நம்மளா தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவ ஆவி அந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உலாவுகிறது கொஞ்சம் அப்படி உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்க. என் ஆண்டவர் பரிசுத்த தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். என் ஆண்டவருடைய கரம் இந்த இடம் முழுவதுமாய் அசைவாடி கொண்டிருக்கிறது. என் அருகாமையில அசைவாடி கொண்டிருக்கிறார். இதை உணருங்க. கொஞ்சம் ஆவில உணர்ந்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஒருவன் இருந்தான். அந்த ஆவிக்குரிய மனிதன் மிகவும் சிரமமான ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரு அழகான வீடை கட்டுகிறான். அந்த வீட்டை கட்டி முடிக்கிறான். பலவிதமான சிரமங்களின் மத்தியிலே அந்த வீட்டை கட்டி முடித்து அந்த வீட்டையும் ஒரு திறப்பு விழா செய்கிறார். உறவுகளை எல்லாம் அழைத்து, நண்பர்களை எல்லாம் அழைத்து அந்த வீட்டை ஒரு திறப்பு விழா ஒரு டெடிகேட் பண்ணுகிறான். அது பிரதிஷ்டை செய்யும் பொழுது செய்து முடிக்கிறான். உறவுகள் எல்லாம் வந்தார்கள். எல்லாருக்கும் நல்ல உணவுகளை சமைத்து அவர்களுக்கு கொடுத்தான். எல்லாரும் அந்த வீட்டிற்குள் வந்தார்கள். அந்த வீட்டை ஆசீர்வதித்தார்கள், கடந்து சென்றார்கள். மறுநாள் மீண்டுமாய்
வர தவறியவர்கள் எல்லாம் அடுத்த நாள் வர ஆரம்பித்தார்கள். அடுத்த நாள் வருகிறேன் என்று சொன்னார்கள். வராதவர்களா என்ன என்று கேட்டாங்க. இல்ல இல்ல, இன்னைக்கு வர முடியல, நான் நாளைக்கு வரலாம் இருக்கிறேன். உடனே அவன் காலையில் எழுந்தான். எழுந்த உடனே மறுநாள் காலையில் மனைவி பிள்ளைகளை எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு, வாங்க, இன்னைக்கும் நம்முடைய உறவுகள் எல்லாம் வருகிறார்கள், நண்பர்கள் எல்லாம் வருகிறார்கள், வா போகலாம் என்று சொல்லி கடைக்கு குடும்பமாய் போய் அவன் நல்ல ஒரு இனிப்பான பலகாரங்களை வாங்கி கொண்டு வந்தான். வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பூமி அதிர்ச்சி உண்டானது, நிலநடுக்கம் உண்டானது. நிலநடுக்கம் வந்த உடனே என்ன நடந்தது என்று சொன்னால், அவன் கட்டிய வீடு பூமிக்குள்ளாக புதைக்கப்பட்டு விட்டது. பூமிக்குள்ளாக புதைக்கப்பட்டு உடனே இதை அவன் கண்களிலே பார்க்கிறான். உறவுகள்லாம் நிற்கிறது, பார்க்கிறான். கண்களுக்கு முன்பாகவே அந்த வீடு பூமிக்குள்ளாக புதைக்கப்பட்டு விடுகிறது. உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? கண்ணீர் சிந்தவில்லை. அவன் வாங்கி வந்த அந்த இனிப்பை எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தான். உடனே அவருடைய நண்பர்கள் அவனிடம் கேட்டார்களாம், என்ன நீ முட்டாள் மாதிரி செய்கிற? எவ்வளவு பெரிய வீட்டை நீ இழக்கிறாய், வீடு புதையுண்டு போனது, இந்த நேரத்திலே நீ இனிப்பை எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு என்ன நடந்தது? வீடு இப்படி விழுந்ததுனாலே உனக்கு புத்தி ஏதாவது கெட்டு போய் விட்டதா? உனக்கு ஏதாவது நடந்து விட்டதா? நீ நன்னா இருக்கிறியா? நீ சரியாதான் இருக்கிறியா? அப்படின்னு தட்டி தட்டி கொடுத்தார்கள். அவன் சிரித்துக் கொண்டே ஒரு வார்த்தையை சொன்னானாம், நீங்கள் அந்த வீடு புதைக்கப்பட்டதை மாத்திரம்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள், நடந்த நஷ்டத்தை கஷ்டத்தை மாத்திரம்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த காரியம் நேற்று நடந்திருக்குமானால் நானும் என் பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த பூமியிலே புதைக்கப்பட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், ஆகவேதான் ஆண்டவர் என்னை காப்பாற்றி இருக்கிறார். மீண்டும் இந்த வீடு அல்ல, இன்னொரு வீடையும் என் ஆண்டவர் என்னை கட்ட கிருபை செய்வார் என்று சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய பயணத்திலே நாமும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன தவறுகளையே, கஷ்டங்களையே, துன்பங்களையே நினைத்து நினைத்து நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற விசுவாசத்தை துளைத்து விடுகிறோம், நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். நம்பிக்கை இழந்து விட்டு விசுவாசத்தை துளைத்து விட்டு ஆண்டவர் இனி வருகிற நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய நினைக்கிற காரியங்களை பெற்றுக் கொள்வதற்கான தகுதியை இழந்து விடுகிறோம். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள் விசுவாசம் குறைய ஆரம்பித்து விடுகிறது. தேவன் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார், உங்களுக்கு தேவன் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், ஜீவனோடு நம்மை வைத்திருக்கிறார். அது ஒரு பெரிய கிருபை. தேவன் செய்த நன்மைகளை நினையுங்க, தேவன் உங்களை வழி நடத்துகிற பாதைகளை நினையுங்க, நடத்தி வந்த பாதைகளை நினைத்து பாருங்க. எவ்வளவு அதிசயங்கள், எவ்வளவு அற்புதங்கள். தேவன் இம்மட்டும் காத்தார், இனியும் காப்பார் என்று சொல்லி உடைய விசுவாச பயணத்தை தொடர பிரயாசப்படுங்க. நடக்கிற சின்ன சின்ன கஷ்டங்களை, சின்ன சின்ன துன்பங்களை நினைத்து உடைய விசுவாசத்தை இழந்து விடாதீர்கள், உடைய நம்பிக்கையை துளைத்து விடாதீர்கள். கர்த்தர் நமக்குள் நற்கிரையை துவங்கின ஆண்டவர் உடைய வருகை பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே அவன் சொல்லுகிறான். உனக்குள் நற்கிரையை துவங்கி விட்டார், மகனே மகளே கவலைப்படாதே, அவர் வருகை பரியந்தம் அந்த நற்கிரையை உன்னை விட்டு அது அகலாது என்று சொல்லுகிறார். அடிமதத்திலிருந்து உன்னை மீட்டு விட்டாரா, உனக்கு கானானை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டாரா, அது நிச்சயமாய் நடக்கும், நடந்தே ஆகும். அந்த நம்பிக்கை உன்னோடு இருந்து விட்டால் போதும். அந்த நம்பிக்கை நீங்கள் துளைத்து விடாதீர்கள், அந்த விசுவாசத்தை இழந்து விடாதீர்கள். நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான். ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் இந்த போராட்டங்கள், ஏன் இந்த துன்பங்கள், ஏன் ஏன் என்று சொல்லி கேள்வி கேட்க தெரிகிறது. ஆனால் என் வாழ்க்கையிலே நிறைய பதிலை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். நிறைய பதில் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பதிலை நாம் பார்க்க விருப்பம் அல்ல நமக்கு, அந்த பதிலை நாம் பார்ப்பதும் கிடையாது. அதை நினைக்கும் பொழுது மிக வேதனையா இருக்கிறது. நிறைய பதிலை நமக்கு கொடுத்திருக்கிறார், நிறைய பதில் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் பார்ப்பது இல்லை. நல்லதை நினையுங்க, நல்லதை நினைத்து உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க, ஆண்டவர் நடத்துவார். சகோதரி சொன்ன சாட்சியை நாம் கேட்டோம். அது பரம்பரையாய் வருகிற நோய் வந்ததா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அது வராது.
சகோதரிக்கு வந்தது எனக்கு வராது, அப்பாவுக்கு இருந்தது டிவி, ஆனால் அது எனக்கு வராது, நான் ஆண்டவருடைய பிள்ளை. அந்த நம்பிக்கை வேண்டும் நமக்குள்ள. யாருக்கு என்ன நடக்கிறதோ ஆண்டவர் எனக்கு அதை நிகழ்த்த மாட்டார். மருத்துவமனைக்கு செல்லுவதற்கு முன்பாக வந்து ஜெபித்தார்கள். அப்பொழுது தேவன் அப்படிதான் வெளிப்படுத்தினார், ஒன்றும் ஆகாது, தைரியமாய் போகலாம். தேவன் அவருடைய வார்த்தைகளை காத்துக் கொள்கிறார். ஆனா நாம நம்பிக்கையை காத்துக் கொள்கிறோமா? இல்லை. வாசிக்கலாம். லேவியராகமம் 26வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லேவியராகமம் 26வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நன்கு இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டும். அவர் நீங்கள் எகிப்திலே நீங்கள் அடிமையாய் இராதபடிக்கு உங்களை புறப்பட பண்ணின தேவன், அடிமதனத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து நடத்துகிற ஆண்டவர், உங்கள் மீது இருக்கிற நுகத்தடியை எடுத்து எறிந்து அந்த நுகத்தடியை நீக்கி உங்களை நிமிர்ந்து நடக்க செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக நம்ம சோர்ந்து போலாமா? சோர்ந்து போக கூடாது. குறைகளை நினைச்சு இருக்கலாமா? இல்ல. என்னை அழைத்து வந்தது ஆண்டவர். எகிப்திலிருந்து, அடிமதனத்திலிருந்து என்னை வெளியே எடுத்து கொண்டு வந்தவர் ஆண்டவர். என்னை பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவர் ஆண்டவர். என்னை பாதியில விட்டுட்டு போயிடுவாரா? விட்டுட்டு போக மாட்டார். உன்மேல் இருக்கிற நுகத்தடியை தூக்கி எறிந்து உன்னை நிமிர்ந்து நடக்க செய்கிற ஆண்டவர். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வேண்டும். நமக்குள்ள அந்த நம்பிக்கை வரதில்லை. எத்தனையோ அடையாளங்கள், எத்தனையோ அற்புதங்கள். சாட்சி சொல்லு என்று சொன்னால் நீங்கள் எல்லாருமே சாட்சி சொல்ல முடியும் இல்லையா? அவ்வளவு அடையாளங்கள், அவ்வளவு அற்புதங்கள், அவ்வளவு நிகழ்த்தி இருக்கிறார். ஆனால் ஏதோ ஒன்று சின்ன ஒரு காரியம், அதை நாம் அறியாமையினால் நாம் செய்த காரியத்தின் நிமித்தமாய் வந்ததோ, இல்லது தேவன் நம்மை சோதிக்கிறாரோ, அல்லது நம்மிடம் இருக்கிற தேவன் சொல்லியும் விட முடியாது இருக்கிற சில பாவத்தின் நிமித்தமாய் இது நிகழ்ந்ததோ, ஏதோ ஒன்று. ஆனால் தேவன் இதிலிருந்து எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார், இந்த நுகத்தடியை என்னிடமிருந்து அகற்றுவார், என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர் என்கிற நம்பிக்கை இழந்து விடுகிறோம். என்னை அழைத்தார், அடிமதனத்தில் இருக்கக்கூடாது, இதுதான் ஆண்டவருடைய சித்தம். போதும், அந்த பாவ சேற்றில் இருக்கக்கூடாது, வா. அந்த பாவத்திலிருந்து தூக்கி எடுத்த ஆண்டவர் விட்டுடுவாரா? விடமாட்டார், விடமாட்டார். நம்பிக்கை இழந்துடாதீங்க. எந்த சூழ்நிலை உங்களுடைய நம்பிக்கை நீங்கள் இழந்து விடக்கூடாது. ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், அவர் என்னை நடத்துவார் முடிவு பரியந்தம். என் மேல் இருக்கிற நுகத்தடியை என்னை விட்டது அகற்றுவார். அகற்றி என்னை நிமிர்ந்து நடக்க செய்கிற ஆண்டவர். என்னை கூனி குறுக வைக்கிற ஆண்டவர் அல்ல, என்னை நிமிர்ந்து நடக்க செய்கிற ஆண்டவர். அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவர் அப்படிதான் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம மீது அழைப்பு இப்படிதான் இருக்கிறது. நுகத்தடி வைக்கப்பட்டு இருக்கிறது. நுகத்தடிகளை முறித்து நிமிர்ந்து நடக்க செய்கிற ஆண்டவர். அதுதான் அப்போஸ்தலர்கள் அவர் அழகாய் சொல்கிறார். அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்திலே 10வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறார், இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாது இருக்கிற நுகத்தடியை சீஷருடைய கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். யார் மேல சுமத்துகிறார்கள்? நம்முடைய முற்பிதாக்கள் சுமக்க கூடாத ஒரு நுகத்தடி. அந்த நுகத்தடியை சீஷர்கள் மேல் சுமத்துகிறார்கள். அழைப்பு பெற்றவர்கள் மீது சுமத்தப்படுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீது சுமத்தப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய பயணத்தில் நான் இருக்கிற என் மேல் அவ்வளவு நுகத்தடியை வைத்து இருக்கிறார்கள். என் மீது இவ்வளவு பாரங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது தாங்கக்கூடாததா இருக்கிறது. என்னால் முடியவில்லை. எப்படி நான் வாழுவேன்? எப்படி நான் மேற்கொள்ளுவேன்? எப்படி என்னுடைய பயணத்தை நான் நகர்த்துவேன்? பலவிதமான கவலைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை பயணம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பயப்படாதீர்கள். நுகத்தடி எவ்வளவு வைத்தாலும்
தேவன் அந்த நுகத்தடிகளை முறிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நுகத்தடியை முறித்து உன்னை நிமிர்ந்து நடக்க செய்கிற ஆண்டவர். ஆண்டவர் உன்மீது அப்படி நடத்தி செல்லுகிற ஆண்டவர். யார் வைக்கிறார்கள் நுகத்தடியை? நுகத்தடியை யார் வேண்டுமானாலும் வைத்து போகட்டும், உன்மீது யார் வேண்டுமானாலும் வைக்கட்டும், அதை பற்றி ஒரு பொருட்டு கிடையாது. உபத்திரவப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன், ஆனால் உபத்திரவம் யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இல்லையா? யாரால் வருகிறது அவனுக்கு ஐயோ, யாரால் நடக்கிறது அவனுக்கு ஐயோ, யாரால் இந்த தடை வருகிறது அவனுக்கு ஐயோ, யார் இந்த தேவ மனிதனுக்கு தடையாக இருக்கிறான் அவனுக்கு ஐயோ. அப்போ தேவன் என்னை நடத்துகிறார், என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நடத்துதலை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதுல தேவன் நமக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை நினைத்து ஓடுங்க. இந்த நுகத்தடியை உங்கள் மீது வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி கவலை கொள்ளுவதை காட்டிலும், என் ஆண்டவர் என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே உங்களுடைய வாழ்வை நகர்த்துவதுதான் அது சிறந்த ஒரு ஆவிக்குரிய பயணம். அதுதான் சிறந்த ஒரு ஆவிக்குரிய பயணமாய் அது காணப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அதுதான் மத்தேயு 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 23வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறாரு, சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷருடைய தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், நாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டோம் என்கிறார்கள். சுமைகளை சுமத்துகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மற்றவர்கள் மீது அந்த நுகத்தை ஏற்றிவிட்டு, மற்றவர் மீது அந்த சுமைகளை சுமத்திவிட்டு இவர்கள் தங்களுடைய விரலினால் தொடாமல் இருக்கிறார்களாம். இதுதான் இன்னைக்கு நுகத்தடி ஏற்றுகிறவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள். நுகத்தடி சீஷர்கள் மீது, அழைப்பு பெற்றவர்கள் மீது. ஆனால் அந்த நுகத்தை ஏற்றுகிறவர்கள் யார்? அவர்கள் யார் என்று சொன்னால் அழைப்பை அறியாதவர்கள். அவர்கள் அந்த நுகத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவர்கள். அவர்கள் விரலினாலே கூட அதை தொட்டு பார்ப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய விசுவாச குறைவு என்று சொல்லலாம், நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்று சொல்லலாம், அழைத்தவரை குறித்து இன்னும் அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் லேவியராகமத்தில் அவர் அதைதான் சொல்லுகிறார், உன்னை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி அழைத்து வந்த தேவன் உன் மீது இருக்கிற நுகத்தடியை நீக்கி உன்னை நிமிர்ந்து நடக்க செய்கிற ஆண்டவர் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த நம்பிக்கை அவர்களுக்கு கிடையாது. ஆகவேதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த சுமைகளை தேவனுடைய பிள்ளைகள் மீது ஏற்றி விடுவார்கள். நிறைய இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். சுமைகளை அப்படி மற்றவர்கள் மீது ஏற்றிவிட்டு, மற்றவர்கள் பாரங்களை வைத்து விட்டு அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், இவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லி விலகி செல்லுகிற கூட்டங்களும் உண்டுதான், இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒன்றை நாம் அறிந்து கொள்ளலாம், இன்னும் அவர்கள் தங்களுடைய அழைப்பை அறியாதிருக்கிறார்கள். இன்னும் அவர்களுக்குள் அந்த விசுவாசத்துடைய காரியங்கள் குறைந்து போய் கொண்டிருக்கிறது, நம்பிக்கை அவர்கள் இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களை குறித்து. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலங்களிலே சோர்ந்து போய் விடாதீர்கள், உன் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நுகத்தடியை வைப்பவர்கள் வைக்கட்டும், அவர்கள் விசுவாச குறைவாய் இருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ளுங்க. நுகத்தடி அவர்கள் வைத்து விட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் கோபப்பட வேண்டாம், அவர்களோடு தர்க்கம் பண்ண வேண்டாம், வாக்குவாதம் செய்ய வேண்டாம். ஒன்றை மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்காக ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்க. அவர்களுக்காக ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். அது ஆவிக்குரிய பயணத்திற்கு அது உகந்ததாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த நுகத்தடி எப்பொழுதும் உங்கள் மீது இருக்க பண்ணுகிற ஆண்டவர் அல்ல, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர், உங்களை நிமிரச் செய்து நடக்க பண்ணுகிற ஆண்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, என்னுடைய வாழ்க்கையில என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற என்னுடைய ஆண்டவர் அவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. அதேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது அதுதான் சொல்லுகிறார். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துடைய நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்க.
அது அடிமத நுகத்துக்குட்படாதீங்க. அதே நினைத்து கொண்டு இருக்காதீங்க. அதே நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஓ, இன்னாரால் இவரால் இந்த சூழ்நிலையினால் என் மேல் இந்த நுகத்தடி சுமத்தப்பட்டிருக்கிறது, ஏற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்க கவலை கொள்வதை காட்டிலும் அவர் சொல்லுகிற காரியம், கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்க. உங்களுக்கு அந்த அழைத்திருக்கிறாரு, அந்த அழைப்பிலே நீங்க நிலை கொண்டிருங்க. அழைப்பு ஒன்று கொடுத்திருக்கிறார் இல்லையா, அந்த அழைப்புல நில்லுங்க. அந்த அழைப்பிலே உங்களுடைய வாழ்வு இருக்கட்டும். அந்த அழைப்பிலே உங்களுடைய வாழ்க்கை பயணம் காணப்படட்டுமே. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை நினைத்து இருக்காதீங்க. அதை நினைப்பதனால் ஒரு பயணமும் கிடையாது. அதை குறித்து நீங்கள் கவலைப்படுவதனால் ஒரு பயணமும் கிடையாது. நீ கவலை கொள்வதனால் ஒரு ஜான்மழை உன்னால கூட்ட முடியாது என்று சொல்லுகிறார். கவலை கொள்ளாதே, அதை ஒரு பொருட்டாக எண்ணாதே. உலகத்திலே உபத்திரம் உண்டுதான், ஆனாலும் நீ திடன்குள், உலகத்தை ஜெயித்தவர் உன்னோடு இருக்கிறார். உன்னோடு அவர் இருக்கிறார். உனக்காக அவர் காயங்களை ஏற்றிருக்கிறார். உனக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆகவே அதை ஒரு பொருட்டாக நினைத்து நீ கவலை கொண்டு நீ அமர்ந்திருப்பதனால் ஒரு பயனும் அல்ல. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற என் ஆண்டவர் என் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் என்னை வீழ்த்து விட மாட்டார், என்னை தள்ளிவிட மாட்டார், என்னை கண்ணீரின் பாதையிலே நடத்தி விட மாட்டார். என் ஆண்டவர் நடத்துவார். இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை விட்டுடாதீங்க. வீடு போச்சு, வீடு போனா இன்னொரு வீடு வாங்கிக்கலாம். நம்பிக்கை இருக்கட்டும் போதும், விசுவாசம் இருந்தா போதும். உலகம் என்ன வேண்டுமானாலும் சொல்லணும். சந்தோஷமா கொண்டாடுங்க ஆண்டவரை. சோகத்துல ஆண்டவரை நாம என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறது இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, ஊழியத்தை மறந்துடும். எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படி டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். நல்லா இருக்கிறோம் ஆவிக்குரிய காரியங்கள் இல்லை, நல்லா வருகிறோம், ஆண்டவரை தேடி வருகிறோம், ஆண்டவர் கிட்ட நெருங்கி வருகிறோம், ஆண்டவரை பற்றிக் கொள்கிற மாதிரி வரும். ஆசீர்வாதம் கிடைக்குது, எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆனா என்ன நடக்கிறது? அவ்வளவுதான். கொஞ்சம் அப்படியே பின்னாடி போன உடனே ஒரு பாடு ரெடியா நிக்குது. பிசாசுக்கு தான் டைம் கிடைச்சா போதுமே, வாய்ப்பு கிடைச்சா போதும், யாரை வீழ்த்தலாம். பிசாசு ஏன்னா அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது. பைபிள் அப்படித்தானே சொல்லுது, பிசாசுக்கு கொஞ்சம் காலம் தான் உண்டு என்று சொல்லி யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி திரிந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு வாய்ப்பை நம்ம உண்டாக்கி கொடுத்துடுறோம். நல்லா ஜெபிச்சுனா இருக்கிறோம், ஜெபத்தை விட்டுறோம். ஊழியம் செஞ்சுனா இருக்கிறோம், ஊழியத்தை விட்டுறோம். வேதம் வாசிச்சுனா இருக்கிறோம், தியானிச்சுனா இருக்கிறோம், வேதம் வாசிக்கிறத விட்டுறோம். பிசாசு கேப் கிடைச்ச உடனே அவ்வளவுதான் உள்ள நுழைஞ்சிடுறான். அந்த குடும்பம் வந்து நிக்கிறாங்க, ஐயா சமாதானத்தை இழந்து போயிருக்கிறேன், சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறேன். காரணம் யார்? ஆண்டவர் விட்டு நான் விலகுனது. ஆண்டவர் விட்டு விலகுனது. அவர் சொன்னார், இவர் சொன்னார், யார் வேணா சொல்லட்டுங்க. உலகத்துல யார் வேணா சொல்லி அதை நியாயப்படுத்துவாங்க, அது வசனத்தோடு ஒப்பிட்டு இல்லையா? நாமளே அது அந்த வசனத்தை நிறைய பேருக்கு அமைச்சிருப்போம். உன் விளைச்சல்களில் எல்லாத்தையும் நீ கொடு, ஓ கொண்டாடு. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? யாருக்கு சொன்னார்? ஏன் சொன்னார்? அவ்வளவுதான். அதுக்கு தான் அங்க கொண்டாடுறாங்க. அப்படிதான் சவுல் நியாயப்படுத்தினான் இல்ல? சவுல் ராஜா அப்படிதான் நியாயப்படுத்தினான், தான் செய்கிறதை நியாயப்படுத்துறான். நான் செய்த சரி அப்படின்றான். இன்னைக்கு நாம நியாயப்படுத்துற மாதிரி, இன்னைக்கு கிறிஸ்தவர்களாய் சவுலாய் மாறிட்டோம், நியாயப்படுத்துறோம். எங்க போயின்னு இருக்கிறோம்? நாம பாதை தெரியாத ஒரு ஆட்டை போலதான் நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அலைகிற உங்களுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார். நல்ல ஒரு மேய்ப்பனாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வர விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை வழிநடத்த விரும்புகிறார். இதை புரிந்து கொள்ளுங்க. இதை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதுக்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்க பண்ணினவர்களுடைய கால்கள், ஆமா அடக்கப்பட்டவருடைய கால்கள் வாசற்படியிலே வந்து நிக்குது. சோதிக்கிற ஆண்டவர், பரிசுத்த ஆவியை நாம சோதிக்கிறோம் இல்லையா? அழைப்பில நிக்கல, ஆண்டவரை சோதிக்க ஆரம்பிச்சிடறோம். இப்படிதான் நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சு ஆண்டவரை சோதிக்க ஆரம்பிச்சிடறோம். டெஸ்ட் பண்றோம் ஆண்டவரை. ஆண்டவரை டெஸ்ட் பண்ண ஒவ்வொரு நாளும் பாடுகள் தான் அதிகமாகுது, துன்பங்கள் அதிகமாகுது, வேதனைகள் அதிகமாகுது. வேதனை வந்த உடனே பின்பு போய் கண்ணீர் சிந்துரும். ஐயா
பாஸ்டர் தேடுறோம், உபவாசம் போடுறோம், பொருத்தனைகளை செய்கிறோம். ஏன் செய்கிறோம்? எதற்கு செய்கிறோம்? பாடுகள் அதிகமாயிடுச்சு. பாடுகள் இல்லைன்னா உபவாசம் இருந்திருக்கிறீங்களா? பாடுகள் இல்லாம இல்ல, அப்படி இருந்தது இல்ல. பாடுகள் இல்லாம, துன்பங்கள் இல்லாம, கஷ்டங்கள் இல்லாம அப்படி நம்ம ஜெபிக்கிறது இல்ல, அப்படி நம்ம உபவாசிக்கிறது கிடையாது. நமக்கு பாடுகள் வேணும், துன்பங்கள் வேணும், அப்போதான் நமக்குள்ள பக்தி வைராக்கியமும் வரும். அதனால சில சமயங்களில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சில கஷ்டங்களை எடுப்பது கிடையாது. சில கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கை விட்டு பர்மனண்டா நம்ம விட்டு போறது கிடையாது. அது நம்மை பின்தொடர ஆரம்பிக்கிறது. காரணம் என்னன்னா இதுதான், நம்முடைய குணங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் யார் என்பது அவருக்கு தெரியும். எண்ணங்கள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அறிந்துதான் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை நடத்துகிறார். ஆண்டவரே சில சமயம் சோதிக்க ஆரம்பிச்சிடறோம், டெஸ்ட் பண்றோம். இப்படி கேள்வி கேட்டா, இவ்வளவு பெரிய சிலுவை ஆண்டவர் சுமந்தாரு, இன்னொரு செங்கலை வச்சா என்ன? மேல வச்சிடுறோம். எவ்வளவு காரியம் செஞ்சார்ல, அதையும் செஞ்சா என்ன? சுமப்பார் அவரு, அவர் பாத்துக்குவாரு. அப்படிதான் நாம நினைக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய பயணத்தில் உங்களுடைய பயணம் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை சோதிக்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்வு இருக்கட்டும். ஆண்டவரை சோதித்து விடாதீர்கள், ஆண்டவரை பரீட்சை பார்த்து விடாதீர்கள். உடைய பயணத்தில் ஆண்டவர் ஜீவ வழியை வைத்திருக்கிறார், மரண வழியை வைத்திருக்கிறார். உங்களுக்கு பிரியமானதிலே அதற்கு பயணம் செய்யுங்க. ஜீவ வழி வேண்டுமா, ஜீவ மார்க்கத்தில் பயணம் செய்யுங்க. மரணத்தை தேடிதான் ஓட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா, மரணத்தை தேடி ஓடுங்க. அது உங்களுடைய விருப்பங்கள். போதிக்க வேண்டியது சபையுடைய கடமை. ஆண்டவர் விருப்பப்படுகிறது, அவருடைய பக்கமாய் உங்களை எல்லாம் அரவணைத்து நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். சபைகளும் அதைதான் விரும்புகிறது. ஆனா நமக்கு அந்த விருப்பம் இல்லை. எவ்வளவு சத்தியம் கேட்டாலும், எவ்வளவு சத்தியத்துடைய பாதையில் நம்ம வழி நடத்தினாலும், அந்த பாடுகள் இருக்கும் பொழுது ஆண்டவர் மீது அன்பு வைக்கிறோம், துன்பங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் அன்பை காண்பிக்கிறோம். ஆனால் அவைகள் தீர்ந்த உடனே மீண்டுமாய் அந்த சுபாவங்களை காண்பித்து விடுகிறோமே, அது எத்தனை வருத்தம் தெரியுமா, எத்தனை வேதனையான காரியம் தெரியுமா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொண்டு உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. உங்கள் பயணம் ஆண்டவருடைய அழைப்பை அறிந்ததாக இருக்கட்டும். அதுதான் லூக்கா 11வது அதிகாரத்திலே 46வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், அதற்கு அவர், நியாய சாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ, சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமக்கிறீர்கள், நீங்களோ உங்கள் விரல்களினாலும் அந்த சுமையை தொட்டு பார்க்கிறது கிடையாதுங்க. மற்ற மேல ஏற்ற நாம் தொடரவே இல்லை. தேவனுடைய பெட்டியை கூட அப்படித்தானே, தேவனுடைய பெட்டியை சுமக்கிறதுக்குன்னு ஒரு கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொள்கிறார். லேவி கோத்திரத்தை தேவன் தெரிந்து கொள்கிறார் இல்லையா? தேவனுடைய பெட்டி சுமக்கிறதுக்குன்னு ஒரு கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். கோத்திரத்தை சுமந்த பெட்டியை சுமக்க வேண்டிய அவன் என்ன செய்தான்? ஒரு மாட்டு வண்டி அழகா உருவாக்குனா, மாட்டு வண்டி மேல ஏத்துனா, தேவனுடைய பெட்டியை ஒய்யாரமா நடக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன செய்தான்? ஒய்யாரமா நடக்க ஆரம்பிச்சிட்டான். மாடு கடந்து சென்று கொண்டிருந்தது, கரடு முரடான ஒரு பாதை. அந்த பாதையிலே மாடு மிரள ஆரம்பித்தது. மிரள ஆரம்பித்த உடனே என்ன நடந்தது? பெட்டி அசைய ஆரம்பித்தது. பெட்டி அசைகிறதை பார்த்த உடனே அந்த லேவி கோத்திரத்தான் ஊசா என்ன செய்தான்? பெட்டியின் அண்டையே தன்னுடைய கையை நீட்டினான். தேவன் அதே இடத்திலே அவனை அடித்து விட்டார். சுமக்குவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார், தேவனுடைய பணி செய்வதற்காக தெரிந்து கொண்டார். எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், விடுதலைகள், நன்மைகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக. அதற்கு தானே. எதற்கு? இந்த பாவ உலகத்திலே வாழ்ந்து சாகரத்துக்கா, நரகத்தை அடைவதற்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? இல்லை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது, உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்தது, உங்களுக்கும் எனக்கும் சுகம்பலன் ஜீவனை கொடுத்தது, உங்களையும் என்னையுடைய சாபத்தை மாற்றியது இந்த ராஜ்யத்தை அலங்கரிப்பதற்காக, தேவனுடைய பணி செய்வதற்காக. நாம மாட்டு வண்டி மேல ஏத்திட்டு, இன்னொருத்தருடைய தோல் மேல அதை ஏத்திட்டு, அவர் சுமந்து கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நடக்க ஆரம்பித்துட்டோம். என்ன நடக்கிறது? காலநிலை, மாடு மிரளுகிறது, வண்டி ஆடுகிறது, பெட்டி அசைய ஆரம்பித்தது. பின்பு நமக்குள்ள பக்தி வந்து விடுகிறது. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம், நமக்குள்ள இருக்கிற பக்தி, ஐயோயோ
எங்க போனாலும் அதை பார்க்க முடியாது. கிறிஸ்தவர்களுக்குள்ள அவ்வளவு பக்தி, மாடு மிரல்னாதான். ஆனா சுமக்க வேண்டிய பணியை நான் விட்டு விட்டேனே அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வருவது இல்லை. என்னுடைய அழைப்பை நான் விட்டுட்டு இருக்கிறேன் என்ற எண்ணம் நமக்குள்ள வர்றது கிடையாது. அந்த எண்ணம் நம்மிடம் வருவதே கிடையாது. அந்த எண்ணம் நமக்கு தோன்றுவதே கிடையாது. ஏதோ ஆண்டவருக்கு எனக்கு என்ன, ஆண்டவர் எனக்கு என்ன வேலைக்காரர் மாதிரி அவர் எனக்கு கொடுத்தார் என்ன அப்படிதான் ஆண்டவர் நினைக்கிறது. ஆண்டவர் அவரு கொடுத்தாரு, கேட்டா கொடுப்பாரு, கொடு. என்ன நினைக்கிறோன்னு தெரியல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய பயணத்தில் உங்கள் ஒவ்வொருடைய நிலைகளையும் புரிந்து கொள்ளுங்க. அழைப்பையும் ஒவ்வொருத்தரையும் கவனியுங்க. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்புகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அழைப்பில் நீங்கள் எப்படி நிற்க வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. அந்த அழைப்பில் நீங்கள் சரியாய் நின்று கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லி பாருங்க. அந்த அழைப்பில் சரியாய் நீங்கள் பயணம் செய்கிறீர்களா பாருங்க. வேதவதான் சொல்லுது, ஆதியில் கொண்ட அன்பை நீ விட்டு விட்டாய் என்று சொல்லி உன் பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்கிறது. ஆதியில் இந்த விசுவாசத்தை விட்டுட்டோம், ஆதியில் இந்த ஊழியத்தை விட்டுட்டோம், ஆதியில் இந்த நம்பிக்கையை விட்டுட்டோம், ஆதியில் இந்த பக்தி வைராக்கியத்தை விட்டுட்டோம். இன்னைக்கெல்லாம் லா பேசுவோம் நாம. அது ஒரு குறை. ஆண்டவர் தான் சொல்றாரு, உண்மையில எனக்கு ஒரு குறை இருக்குது. இப்ப குறையாத நீ வாழ்ந்து இருக்கிறன்றதை மறந்துடாது. குறையாத உன் வாழ்க்கை இருக்குது. அன்னைக்கு இருந்த பக்தி எங்க போச்சு? அன்னைக்கு இருந்த விசுவாசம் எங்க போச்சு? வசதி வாய்ப்பு வந்தோன்னு தேவனுடைய பெட்டியை வண்டி மேல ஏத்திட்டோம் நாம. இன்னைக்கு சுமக்கணும், அதுக்காக உன்னை தெரிந்து கொண்டா. ஏதோ ஒரு காரியத்தில் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது உன்னை குறித்து. அந்த நோக்கத்தில் நில்லு, அந்த அழைப்பில் நில்லு, அந்த அழைப்பில் நில்லு. அந்த அழைப்பு விட்டு விலகாத. எந்த சூழ்நிலை விலகாத. எந்த சூழ்நிலை விலக வேண்டாம். எந்த சூழ்நிலை விலகிடாதீங்க. அழைப்பில் நில்லுங்க. உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறால, அந்த அழைப்பில் நில்லுங்க. மாடு மிரளுது, உடனே தொட்டான். என்ன நடந்தது? உடனே கர்த்தர் அவனை அடிச்சார். அதே இடத்துல இறந்தான். என்ன நடந்தது தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள தேவனுடைய பெட்டி ஆசீர்வதிக்கிறது நாம பார்த்தோம். ஆனா தேவனுடைய பெட்டி அடிக்குதுயா. இங்க தேவனுடைய பெட்டியை சொத்தோன்னு அப்படியே நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டாங்க தேவனுடைய பெட்டியை, இல்லையா? பெட்டியை விட்டுட்டு போயிட்டாங்க. பெட்டியை விட்டுட்டு போனோன்னு என்ன நடந்தது? பெட்டி எங்க வைக்கிறதுன்னு தெரியல. உடனே ஒரு தீர்மானம் செய்யறாங்க. அங்க பக்கத்துல யார் இருக்கிறதுன்னு பார்த்தாங்க. ஓபேத்ஏதோமுடைய வீடு இருந்துச்சு. இந்த வீட்டுல வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த பொருள் சபிக்கப்பட்டதா இருக்குதுன்னா இந்த பொருளை ஒரு ஆசீர்வாதமான இடத்துல வைப்போமா? நாம வைக்க மாட்டோம், இல்லையா? இது சபிக்கப்பட்டு இருக்கிறது, இது அழிவை கொடுக்குதுன்னு நாம என்ன செய்வோம்? அது எங்க வைக்கணுமோ அங்கதான் வைப்போம். உடம்புல இருக்கிற ஜீவன் போயிடுச்சுன்னா இந்த சரீரத்தை நம்ம பக்கத்துல வச்சு படுத்துக்க வச்சுக்க மாட்டோம். எங்க வைப்போம்? அது ஒரு பாக்ஸ் போட்டு மூடிடுவோம். பாக்ஸை போட்டு மூடிடுவோம். அதுக்கு மாலையெல்லாம் போட்டு, அதுல இருக்கிற துர்நாற்றம் வீசாதபடி மாலையை போடுவோம். அதுல இருக்கிற கிருமி நம்மளை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூ மாலைகளை சென்ட் போட்டு அதை அடக்குவோம். அது என்னோட இருப்பதற்கு அதுக்கு தகுதி கிடையாது. தகுதி அதை இழந்து விட்டது. அப்போ இது தகுதியை இழந்து விட்டது. இது என்னை அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா எங்க வைக்கிறோம்? ஓபேத்ஏதோமுடைய வீடு அப்போ எப்படி இருந்திருக்கும்? ஓபேத்ஏதோமுடைய வீடு ஆசீர்வாதத்துக்கு அது தகுதியாய் கிடையாது. அது இதுக்கு அவனும் அழிஞ்சு போற குடும்பம். அவனும் பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவன் அல்ல, ஒரு சராசரி ஒரு மனிதன். உடனே அவங்க வீட்டுல போட்ட உடனே ஊர் ஜனம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? அவ்வளவுதான், சீக்கிரம் நாளை தினத்துல ஓபேத்ஏதோம் இருக்கிறாங்களோ இல்லையோ, முடிஞ்சிடுச்சு, முடிவு வந்துச்சு ஓபேத்ஏதோமுக்கு அப்படின்னு நினைச்சாங்க, இல்லையா? ஓபேத்ஏதோமுடைய வீட்டிலே வைக்கப்பட்டது. வைக்கப்பட்ட அடுத்த நாள் பார்த்தாங்க, ஓபேத்ஏதோம் இருக்கிறானா? இருக்கிறாங்க. என்னையா சாகல? நாட்கள் போனது. அந்த வீட்டில் அழுகையின் சத்தம், கண்ணீரின் சத்தம் கேட்குமா என்று நினைச்சாங்க. ஆனா கண்ணீருடைய சத்தம் கேட்கல, சந்தோஷத்தினுடைய சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. ஆடல் பாடல் சத்தம் கேட்க ஆரம்பித்தது.
அந்த சத்தங்கள் அந்த வீட்டை நிரப்ப ஆரம்பித்தது. அந்த சத்தம் அந்த வீடு முழுவதுமாய் நிரம்பி இருந்தது. அந்த வீடு முழுவதுமாய் அந்த சத்தத்தினாலே நிரம்பி காணப்பட்டது. நிரம்பி இருக்கிறத பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க, என்ன நடக்கிறது? ஓ, ஓபேத்ஏதோமை கர்த்தர் அடிச்சிருவாருன்னு நினைச்சுமே, ஓபேத்ஏதோமை கர்த்தர் அடிக்கலையே, ஓபேத்ஏதோமுடைய வீட்டுல ஏதாவது நடக்கும் நினைச்சு ஒண்ணு நடக்கலையே, என்னையா இது? எதனால் நடந்துரும்? ஓபேத்ஏதோமை கர்த்தர் அடிச்சிருவாருன்னு நினைச்சு ஒண்ணு அடிக்க காணுமே. ஆனா எல்லாரும் நினைச்சாங்க ஓபேத்ஏதோமை கர்த்தர் அடிச்சிட்டார், அவ்வளவுதான், அவங்களுக்கு ஒரு முடிவு வந்து விட்டது, அப்படிதான் நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அவர்களை அடிக்கவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே மரணம் நிகழவில்லை. என்ன நடந்தது? முரண்பாடாய் நடந்தது. என்ன நடந்ததுன்னா வேதம் சொல்லுகிறது, 2 சாமுவேல் 6வது அதிகாரத்திலே 11-12வது வசனத்திலே, கர்த்தருடைய பெட்டி ஓபேத்ஏதோமுடைய வீட்டிலே 3 மாதம் இருக்கையிலே கர்த்தர் ஓபேத்ஏதோமுடைய வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். என்ன செய்கிறாரு? ஓபேத்ஏதோமு மட்டும் அவருடைய வீட்டாரை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டாராம். வீட்டுல நோய் நொடியா இருந்தவன் உயிரோட இருக்க ஆரம்பிச்சான், பெலன் பெற ஆரம்பிச்சுட்டான். எல்லாம் ஆசீர்வாதம், கையிட்டு செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமா மாறிச்சு. என்னையா சாக அடிச்சிருவாரு நினைச்சா மாற்றம் உண்டாகிறது, மாற்றம் நிகழ்கிறது, ஏதாவது ஒண்ணு நிகழ்கிறது. ஐயா, இதுதான் தாவீதுக்கு காதுகளுக்கு போகிறது. ஓபேத்ஏதோமை கர்த்தர் ஆசீர்வதித்து இருக்கிறார், அவருடைய வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். தாவீதுக்கு தெரிந்த உடனே கூப்பிடுறான், மாட்டு வண்டி மேல ஏத்தலாம் போதும், முதல்ல தூக்கிடு, லேவி கோத்திரம் தான், நீ சுமக்கிறது தானே வந்த, உன்னை பரிசுத்தமாக்கு. அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. உடனே பரிசுத்தமாகுன்னு சொல்லிட்டு அவங்களை பரிசுத்தப்படுத்துறான். பரிசுத்தப்படுத்தி மீண்டுமாய் சுமந்து கொண்டு வருகிறான். ஒன்று அறிந்து கொள்ளுங்களேன், எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, அந்த ஆசீர்வாதம் கிடைச்சது, அந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு போகுது, தேவனுடைய பெட்டி போகிறது. நாம் என்ன செய்வோம்? ஆசீர்வாதத்தார் கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி இருந்துருவோம், இல்லையா? ஓபேத்ஏதோம் ஒரு சராசரி மனிதனாக இருந்தான், ஆனால் தேவன் அவனையும் அவனுடைய வீட்டாரையும் ஆசீர்வதித்தாராம். அவருடைய குடும்பமே ஆசீர்வதிக்கப்படுகிறது. நோயில் இருக்கிறவங்களா ஜீவன் பெறுகிறான், அவன் விளைச்சல் எல்லாம் 100 மடங்கு அறுவடை ஆகிறது. அவன் என்னென்ன செய்கிறானோ எல்லாமே பலன் கொடுக்கிறது. அவ்வளவு நன்மை அந்த குடும்பம் பெறுகிறது. இப்போ தேவனுடைய பெட்டி அங்கிருந்து போயிடுச்சு தாவீது நகரத்துக்கு. தாவீது தான் ராஜா என்பதை கூட மறந்துட்டு நடனமாட ஆரம்பிக்கிறான், தேவனுடைய பெட்டி எடுத்து கொண்டு போகிறான், இல்லையா? நாம என்ன செஞ்சிருப்போம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு நினைப்போம். நாம எங்கேயோ குப்பையில இருந்திருப்போம், நம்ம உயர்த்தி இருப்பாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு சாட்சி சொல்லிட்டு அப்படி நின்றுட்டு இருப்போம். ஓபேத்ஏதோமை குறித்து நாம என்ன வாசித்திருக்கிறோம்? இதைதான் வாசித்திருக்கிறோம். கர்த்தருடைய பெட்டி இருந்தால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். வாசிங்களே 1 நாளாகமம் 26வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 நாளாகமம் 26வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல பாருங்க, அவன் அந்த நிலையில இருந்தான், இல்லையா? அந்த நிலையில இருக்கிறவன் என்ன செய்தான் தெரியுமா? தேவனுடைய பெட்டி போன உடனே அவன் வீட்டுல உக்காஞ்சுனே இல்லை, எங்க போச்சு? எங்க செய்தான் தெரியுமா? தேவனுடைய பெட்டி எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல போய் என்ன செய்தான்? அதுல முதல் வசனத்தை வாசிங்க. வாசல் காக்கிறவருடைய வகுப்புகள் ஆவன. என்னவா? வாட்ச்மேன் வேலை செய்யறவருடைய வகுப்புகள். யார் யாரது அந்த வாட்ச்மேன் வேலை செய்தார்கள்? அதுல 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஓபேத்ஏதோமுடைய குமாரர்கள் என்ன செய்தான்? ஓபேத்ஏதோமே ஆசீர்வாதத்துல இருந்தவன் வாட்ச்மேன் வேலைக்கு வந்துட்டான். நல்லா கவனிங்க. ஆசீர்வாதம் கொடுத்த உடனே இறங்குவியா? உயர்த்திட்டாரு, இறங்குவியா? மகிமைப்படுத்தினாரு, கார் பங்களா கிடைச்சிருச்சு, இறங்குவியா? இறங்க மாட்டேன். ஓபேத்ஏதோம் இறங்கணும். வாட்ச்மேன் அடிக்கிறதா போயா? அவருடைய பிரச்சனை என்ன விட்டு போயிடா, விலகாத இருந்தா போதும். அந்த பிரச்சனத்தில் நாம் வாழணும். அதுதான் அவருடைய பார்வையா இருந்தது. ஏன்னா என் சாபத்தில் இருந்த வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார், அழிந்து போகிற வாழ்க்கையை உயர்த்தி இருக்கிறார், கட்டளையில் அளவட்டு வாழ்வை உயர்த்தி இருக்கிறார். அந்த தேவன் யார் என்பதை நான் புரிஞ்சுக்கினேன். அந்த ஆண்டவரை நான் விட மாட்டேன், அந்த தேவனை நான் விட மாட்டேன். வைராக்கியமா இருந்தான். ஓடுனா குடும்பம் ஓடிச்சு. ஓபேத்ஏதோம் ஓடினா, குடும்பத்தோடு ஓடினா. ஓடி போய் தாவீதுடைய நகரத்திலே அவன் என்ன செய்தான்? வாட்ச்மேன் வேலையை செஞ்சான். செய்வோமா நீங்களும் நானும்? நீங்கள் நானும் செய்வோமா? செய்ய மாட்டோம். கர்த்தர் கொடுத்தா ஸ்டைலா மாறிடு. அடுத்தது பத்தியா, என்ன பாரு, அழக பாரு, என்ன எப்படி இருக்கிற பாரு, நான் எப்படி இருக்கிற? அதுல மற்ற 4 பேர் ஒரு குறை வேற சொல்லுவோம். ஓ இல்ல,
4 பேர் நம்மளுக்கு இலக்காரமா போயிடுவாங்க. உன் நிலையை மறந்துடாத. எந்த நிலையில் அடிமதனத்தில் இருந்த உன்னை தூக்கி உன் முகத்தை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணின ஆண்டவர். அவர் மறந்துட்டோம். நாம அடிமதனத்தில் இருந்ததே மறந்துட்டோம். மறந்துட்டு 4 பேரை கையை நீட்டி சொல்றோம், குறைய என்ன இப்படி இருக்கிற, என்ன உன் ஆடை, என்ன உன் அழகு, என்ன உன் அந்தஸ்து என்ன. ஆண்டவர் இன்னைக்கு அவர்களை இந்த நிலையில இருந்தாலும் நாளைக்கு அவர்களை உயர்த்துவார் கர்த்தர். எல்லாரும் ஒரு நிலையில் ஆண்டவர் வைக்க மாட்டாருங்க. இன்னைக்கு நாம உயர்த்தப்பட்டா பின்னாடி இருக்கும், பின்னாடி இருக்க மாட்டான், நமக்கு முன்னாடி போயிடுவான். முந்தினோர் பிந்தினோர் ஆயம், பிந்தினோர் முந்தினோர் ஆயம் போயிடுவாங்க. நாம நினைக்கிறோம் வளர்ந்துட்டேன், கர்த்தர் உயர்த்துட்டார், என்ன பாரு அழக பாருன்றோம். நோ, எந்த நிலையில எங்கு யார் போய் விழுவான்னு தெரியும். எச்ச துப்புற இடத்துல காகிதம் காத்தடிச்சுன்னா பறந்து போய் கோபுரத்தில் குத்திக்கும். அப்புறமேட்டு நம்ம அண்ணாந்து தான் பார்க்கணும். அதை அண்ணாந்து பார்க்கிற அந்த கோபுரத்து மேல இருக்கிற கலசம் காத்தடிச்சுன்னா எந்த காணாத்துக்கு போகணும்னு தெரியாது. மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளவுதாங்க. ஆண்டவர் எப்பொழுது வேண்டுமானாலும் யாரு வேண்டுமானாலும் உயர்த்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார், யாரையும் ஒரு தாழ்த்தும் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நம்ம கொஞ்சம் கிடைச்சிட்டா நமக்குள்ள பெருமை வந்துடுது. ஓபேத்தேதோம் அப்படி அல்ல. என்னதான் உயர்த்தப்பட்டாலும் தன்னுடைய நிலையை அவன் மறந்து விடவில்லை, தன் அழைப்பை அவன் மறந்து விடவில்லை. தேவன் எந்த நிலையில் இருந்து தெரிந்து கொண்டார் என்பதை அவன் மறந்து விடவில்லை. ஆகவே அவன் தியாகம் செய்கிறான். தன் குடும்பம் ஓடி வந்து தேவனுடைய பெட்டி இருக்கிற இடத்தில் ஓடி வந்து நின்று வாட்ச்மேன் வேலை செஞ்சு அது யார் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதுதாங்க கிறிஸ்துவம், அதுதாங்க விசுவாசம், அதுதாங்க நம்பிக்கை, அதுதாங்க பக்தி வைராக்கியம். பக்தி வைராக்கியம் வாயில சொல்றதுல இல்ல, உன் ஆடை அலங்காரத்தில் காண்பிக்கிறது இல்ல. எந்த நிலையில இருந்தாலும் நம்பிக்கை இழந்து விடாமல் அதே நிலையில் அப்படியே ஸ்டேபிளா இருக்கிற பாரு, அதுதான் வேணும். இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு விசுவாசம், நாளைக்கு ஒரு விசுவாசம் வேண்டாம். விழுந்து போயிருக்கிற நிலையில யார் எது சொன்னாலும் கையை கட்டி கேட்ட நாம இல்லையா? அப்படிதான் எல்லாரும், நாம எல்லாம் அப்படிதான் இருந்தோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புதிதான காலத்திலே பாடுகள்ல இருந்து உபத்திரவங்கள் இருக்கும் பொழுது யார் சொன்னாலும் கையை கட்டி கேட்ட நாம இன்னைக்கு 4 பேர் குறை சொல்லிட்டு இருக்கிறோம். உன் ஜெபம் சரியில்லை, உன் விசுவாசம் சரியில்லை, நீ நடக்கிறது சரியில்லை. யார் யாரையும் குறை சொல்றதுக்காக தேவன் நம்மளை தெரிந்து கொள்ளல. காலத்துக்கு முன்பு யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீங்க. ஜட்ஜ்மெண்ட் பண்ற வேலை நம்மளுடைய வேலை இல்லை. அவங்க நமக்கு ரெண்டு ஸ்டெப் பின்னாடி இருக்கலாம். ஆனால் அவர்களும் ஆண்டவர்கிட்ட தான் வர போறாங்க, நீ ஆண்டவர்கிட்ட தான் போற. அவங்க உன்னை விட்டு குறைஞ்சவங்க இல்ல. அவங்களுக்காக என்ன காயங்களை ஏற்றுக்கொண்டாரோ உனக்காக அதே காயங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர்கள் சலித்தவர்கள் அல்ல, நாம் அவர்களை சலித்தவர்களாய் நினைக்கிறோம். இல்ல, அறிந்து கொள்ளுங்க, ஆண்டவருடைய பார்வையில எல்லாம் சமம். இது நமக்கு தெரிகிறது இல்லை. இதை அறிந்து கொண்டான் ஓபேத்தேதோம், இதை அறிந்து கொண்டார்கள். வாட்ச்மேன் வேலை செய்தாங்க. என்ன நடந்தது தெரியுமா? ஓபேத்தேதோமுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு நீங்க பெற்றிருக்கிறீங்க. ஆசீர்வாதம் உங்க பிள்ளைக்கு போகுமா? நீங்க கனவு காண்றீங்க பிள்ளைக்கு போவோம், வராது. உன் நிலையை நீ தாழ்த்தாத பட்சத்தில் அந்த ஆசீர்வாதம் உன் பிள்ளை வந்து சேராது. மறந்துடாத. உன் நிலையை நீ அறியணும், உன் நிலையை நீ புரியணும். அப்பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் உன் சந்ததியை வந்து சேரும். இல்லை என்று சொன்னால் வராது. ஆசீர்வாதம் அழைப்பை உணராத சவுலுடைய வாழ்வை மறந்து விடாதீங்க. சந்ததி அழிக்கப்பட்டதை மறந்து விடாதீங்க. நாம நினைக்கிறோம் என் பிள்ளை வாழ்ந்துரும், என் பிள்ளைக்கு இதை கொடுத்தா, இதை வாங்கி கொடுத்தா, அதை அப்படி படிக்க வச்சுட்டா, இதை சேர்த்து வச்சுட்டா ஒரே பூகம் போயிடும். உள்ள நீ சேமித்து வைத்த ஆஸ்தி எல்லாம் போய்விடும் மண்ணோடு மண்ணாக. எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. ஒன்று நிலையானது இல்லை. புரிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய பயணத்தில் இந்த புரிதல் வேண்டும். ஆனால் ஓபேத்தேதோம் தன்னுடைய நிலையை அறிந்து, ஆண்டவருடைய அன்பை அறிந்து ருசித்து ஓடி வருகிறான். எவ்வளவுதான் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டாலும், அவன் அவனுடைய வீட்டார் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, ஒரு குறையும் இல்லை. நம்மளா குறை இருந்தாதான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோம், குறை இருந்தாதான் ஜெபிப்போம், குறை இருந்தாதான் ஊழியம் செய்வோம், குறை இருந்தாதான் விசுவாசம் வரும், குறை இருந்தாதான் பொருத்தனை செய்வோம்.
ஓபேத்தேதோம் அப்படி இல்லை. வாசித்து பாருங்களேன். அதே அதிகாரத்திலே நீங்கள் 8வது வசனத்தை வாசியுங்க. ஓபேத்தேதோமுடைய புத்திரரும் அவருடைய குமாரரும் அவருடைய சகோதரருமாகிய ஊழியத்திற்கு பலத்த பராக்கிரமசாலிகள் ஆனார்களாம். அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை விடல, பராக்கிரமசாலியாய் வைத்துக் கொண்டிருந்தார். சந்ததி வெப்பாரியா பராக்கிரமசாலியாய், சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுவார். அந்த சந்ததி ஆசீர்வாதமாய் மாறியது ஏன்? நிலையை மறந்து இறங்கினார்கள். இறங்கு, உன் நிலையில் அப்படி கல் மண்ணோட உக்காஞ்சு நிற்காத. நான் யார் தெரியுமா, எப்படி இருக்குது பாரு, என்ன பாரு, அழக பாரு, தூக்கி எல்லாம் குப்பையில தூக்கி விசிறடிச்சிருவார். இமை பொழுது போதும் ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு நொடி பொழுது போதும். வேதத்தை வாசித்தாதான் நமக்கு தெரியும் யார் யாருடைய வாழ்க்கை எப்படி அழிந்தது என்று சொல்லி, யார் யார் எப்படி தாழ்த்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் தாழ்த்த முடியும். நம்ம தான் வேதமா வாசிக்கிறது இல்லையே. நாம வாசிக்கிறதெல்லாம் வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் வரதை பார்த்துட்டு அதுல வசனம் இருக்குதா, ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு 4 பேருக்கு அனுப்பிட்டு நாமளும் கொண்டாடுவோம். அது ஆண்டவருக்கு பிரியமா பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறாரா, அதை பார்க்கறது நமக்கு நேரம் இல்லை. கருமையான தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளுங்க. ஆவிக்குரிய பயணத்தில் நமக்கு அறியாமல் இருக்கிற இந்த வாழ்வாய் இருக்குது. அதனால தடுமாற்றம், நம்மளால நிலையா இருக்க முடியல. தேவன் ஓபேத்தேதோம் அவருடைய வீட்டாரை ஆசீர்வதித்தது மட்டும் இல்லை, அவன் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நில்லுங்க ஐயா, நில்லுங்க, நின்னு போங்க, நில்லு போங்க. கஷ்டம்தான், சுமக்கிறது கஷ்டம்தான், ஊழியம் கஷ்டதான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? தெரிந்து கொண்டது எதற்கு? சுமக்கிறதுக்கு தான். லேவி கோத்திரத்தை எதுக்கு தெரிஞ்சு கொண்டான்? சுமக்கிறதுக்கு தான். சுமரு உலகத்துக்கு உறவுகளுக்கு முன்பாக உன்னை சாட்சியா நிறுத்துவார். சுமரு உறவுகள் கேலி பண்ணும், அது முன்னாடி உன்னை உயர்த்தி காமிப்பார், சந்ததியை உயர்த்தி காமிப்பார், குடும்பங்களை உயர்த்தி காமிப்பார், அந்த வித்தியாசத்தை காமிப்பார். வித்தியாசத்தை ஆண்டவர் காமிப்பார். என்னெல்லாம் அப்படிதான் பார்த்தார்கள். தகுதி அற்றவன் நினைச்சாங்க, ஆண்டவர் உயர்த்தினார், ஆண்டவர் சாட்சியா நிறுத்தினார். உன்னையும் அப்படி சாட்சியா நிறுத்த ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உன்னுடைய வாழ்வும் சாட்சியாய் மாறும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுதான் 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்றாரு, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிரு. ஏற்ற நேரத்தில் உயர்த்துவார். அடங்கிரு, உன் அழைப்பில் இரு, அவர் பலத்த கரத்துக்குள் அடங்கிரு. உன்னுடைய விருப்பம். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் நீ அடங்கி இருக்கும். அடங்கிரு. அடங்கி இருப்பதுனா என்ன? சைலண்டா இருக்கிறதா? சைலண்டா இருக்கிறது அடங்கி இருக்கிறது. அடங்கி இருன்னு சொல்லிட்டார் ஐயா. எங்க சைலண்டா ஜபாவி ஊற்றிட்டார், வீட்டுல கம்முன்னு உக்காந்துக்கிறதா? இல்ல சத்தியெல்லாம் கேட்டுட்டோம், ஊழியத்தோட அழைப்பெல்லாம் பெற்றுட்டோம், சைலண்டா வீட்டுல உக்காந்து இருக்கிறதா? தெரியல என்ன அடங்கி இருக்கிறது. தேவன் என்ன சொல்ற? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தி கொண்டு வந்தார் இல்லையா? தேவன் என்ன செய்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தி கொண்டு வருகிறார். தேவன் வழி நடத்தி கொண்டு வரும்பொழுது அவர் செய்கிற ஒரே ஒரு காரியம் என்னன்னாக்கா, அவர் தேவன் இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட சொல்றாரு, அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தும் போது அவங்களுக்கு ஒரு கற்பனை கட்டளைகளை கொடுத்துறார் இல்லையா? கற்பனை கட்டளைகளை கொடுத்து இந்த கற்பனை கட்டளைகளின்படி நீ உன்னுடைய வாழ்வை நீ நகர்த்தணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இந்த சத்தியத்தின்படி உன்னுடைய வாழ்வை நகர்த்து. இதுதான் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிறது என்று சொன்னாலே, தேவன் நமக்கு காண்பிக்கிற அந்த பாதையிலே, தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த பாதையிலே நாம் அடங்கி இருக்கிறது. அதுதான் அடங்கி இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? அந்த சட்ட திட்டத்துக்குள் அடங்கி இருக்கிறது. பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிறதுனாக்கா அந்த சட்ட திட்டத்துக்குள் நீங்க அடங்கி இருக்கிறது, அந்த சத்தியத்திற்குள் அடங்கி இருக்கிறது அப்படின்றதா அதனுடைய பொருள். நமக்கு தெரியறதில்லை. நமக்கு சைலண்டா அடங்கி இருக்க சொன்னார், சைலண்டா இருக்கிற அப்படின்னோ அவர் காமிக்கிற அந்த சத்தியத்தின்படி வாழற ஒரு வாழ்க்கை. தேவன் நமக்குன்னு ஒரு சத்தியத்தை காமிக்கிறார்ல, அந்த சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை. தேவன் நம்மோடு பேசுறாருல, அவர் பேசுற அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்வை நகர்த்துவது. இதுதான் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிறது. அப்போ தேவன் ஏற்ற வேளையிலே அவருடைய சித்தத்தை எனக்குள் நிறைவேற்ற
அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள, நான் என் மேல இருக்கிற நுகத்தடியை முறித்து நிமிர்ந்து நடக்க செய்ய நான் அவருடைய பலத்த கரத்துக்குள் நான் அடங்கி இருக்கணும். அடங்கி இருக்கிறதுனாக்கா என்ன? தேவன் எனக்கு காண்பித்திருக்கிற அந்த நியாய பிரமாணங்களின்படி நான் நடக்கணும். தேவன் காண்பித்த அந்த வேத வசனங்களின்படி என்னுடைய வாழ்வை நான் நகர்த்தணும். அப்போ என்னோட தேவன் பேசுறாருல்ல, அந்த வார்த்தையின்படி நடக்கிறது தான் நான் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். அடுத்தது கவலை கொண்டு போறதா இல்ல? கவலை அப்படி கவலை கொண்டு நம்ம போறதுனால இருக்கிறது நமக்குள்ள அப்படின்னு நீங்க வந்துடுச்சுனாலே அந்த கவலைனா நம்பிக்கை நம்ம இழந்துட்டு இருக்கிறோம் தான் அந்த கவலை வரும். சந்தேகம் எப்போ வரும்? கவலை எப்போ வரும்? ஐயோ என்ன செய்ய போகிறோனோ அப்படின்றதான் கவலை நமக்குள்ள வர்றது இல்லையா? அப்போ எனக்குள்ள அந்த கவலை வருகிறது என்று சொன்னாலே நான் விசுவாசத்தை விட்டுட்டு இருக்கிறேன், நம்பிக்கை குறைஞ்சுட்டு இருக்குது, என் விசுவாசம் குறைஞ்சு போய் கொண்டிருக்கிறது. இதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ நான் என்ன புரிந்து கொள்ளணும்? நான் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்பேன் என்று சொல்லுவது நான் கவலை இல்லாம போறது என்பது என்னன்னாக்கா, நான் சத்தியத்தை கேட்டு சத்தியத்தின்படி நடக்கிறது ஒன்று. அடுத்தது என்னன்னாக்கா கவலை இல்லாம போறது, கவலையோடு போறது இல்லை. நாம கவலையோடு நம்ம போக ஆரம்பிச்சிடறோம். ஐயோ என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, இப்படி நம்ம வீணான கவலை கொள்ள ஆரம்பிச்சிடறோம். கவலை கொள்ளாதீங்க, ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் அவருடைய சித்தத்தை எனக்குள் அவர் நிறைவேற்றுவார், ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்துவார். இந்த நம்பிக்கை வேணும், கவலை கொள்ளக்கூடாது. ஆண்டவனை நடத்துவார் என்கிற நம்பிக்கையிலே என்னுடைய வாழ்வை நான் நகர்த்தி கொண்டு போகணும். நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நம்பிக்கையோடு ஓடுகிற காரியம் வேணும். அதுதான் சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார். 55வது சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபொழுதும் அவர் தள்ளாட ஓட்டார். அவர் மேல பாரத்தை வச்சிருங்க, கஷ்டங்கள் அவர் மேல வச்சிருங்க, அவர் நடத்துவார், அவர் பார்த்துக்குவார். தேவனுடைய பெட்டி எல்லாம் தொட்ட உடனே அடிச்சுட்டாரு, மரணம் வந்தது, இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுட்டு ஓடிட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துட்டு வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டான். பல குடும்பத்துல பல கஷ்டங்கள் இருக்குதான், கடன் தொல்லை இருக்குது, பலவீனங்கள் இருக்குது, எதுவாக கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஜெபிக்க ஆரம்பிச்சிரு, வேதத்தை விட்டுறாத, ஊழியத்தை விட்டுறாத, வேதம் வாசிக்கிறத விட்டுடாத, குடும்பமா ஆராதிக்க பாருங்க. எவ்வளவு கஷ்டங்கள் உண்டுதான், பிரச்சனைகள் உண்டுதான், பிரச்சனையே பார்த்து கொண்டுதான் முடியாது. வீடு அமிழ்ந்து போய்விட்டது, பூகம்பத்தில் வீடு அமிழ்ந்து போய்விட்டது, ஆனால் என்னை ஜீவனோடு வச்சிருக்கிறார் கர்த்தருடைய கிருபை. அப்படி நல்லதான் நினைக்கணும். நாம அதை போயிடுச்சு இதை போயிடுச்சு அதுதான் நினைக்கணும். நேற்று அந்த வீடு அழிஞ்சு போயிருந்தால், அந்த பூகம்பம் நேற்று வந்திருந்தா நாம் பூமியில குடும்பமா போய் செத்து போயிருப்போம், அழிந்து போயிருப்போம். ஆனா அழிவு காண தேவன் ஓடல, என்ன தேவன் என்னை சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். உடனே அவன் சோர்ந்து போகல, என்ன செய்தான்? எல்லாருக்கும் இனிப்பு கொடுக்க ஆரம்பித்தான். எல்லாருடைய பார்வையில் எப்படி இருந்திருக்கும்? அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சுடா. வீடு வீடு நேத்து தான் டெடிகேட் பண்ணான், இன்னைக்கு பூமிக்குள்ள போயிடுச்சு, அவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிடுச்சு அப்படி அவங்க நினைச்சிருக்கலாம். மத்தவங்க எப்படி நினைச்சாலும் இவனுடைய விசுவாசம் பெரியது. நீங்க செய்யற ஊழியம், நீங்க உங்களுடைய ஜெபஜீவிய வாழ்க்கை, நீங்க ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறது உலகத்துக்கு பார்க்கும்போது ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா! அது விலையேற பெற்றதாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அது விலையேற பெற்றது. அதுதான் மத்தேயுவில் அவர் அழகாய் சொல்கிறார். எடுத்துக்கொள்ளலாமே, மத்தேயு 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதையா. உலக காரியத்தை நினைச்சு கவலைப்படாதையா. கவலை வந்துட்டாலே உனக்குள்ள நம்பிக்கை இழக்கிறன்னு அர்த்தம். அழிவுகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நீ பார்த்துன்னு இருந்தனாக்கா அழிவு வந்துடுச்சுன்னு அர்த்தம், விசுவாசம் குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம், நம்பிக்கை நீ இழக்கிறன்னு அர்த்தம். அவிசுவாசமா யாராவது பேசணும் வச்சுக்க, அது நடக்காது, இதுவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றவங்களோட பேசவே பேசாதீங்க. அவங்களை விட்டு ஒரு 2 அடி தள்ளியே நில்லுங்க. அப்படியா பிரதர்? ஜெபிக்கலாம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவங்களோட சேருங்க. இது நம்மளுடைய நம்பிக்கையை இது கீழே தள்ளிடும், நம்முடைய விசுவாசத்தை இது கீழே தள்ளிடும். கூடவே இருந்து நம்முடைய விசுவாசத்தை காய்ச்சிருவாங்க. எண்ணத்தை விட போறோம், எண்ணத்தை உண்ண போகிறோம், எண்ணத்தை உடுத்த போகிறோம், கவலைப்படாத, ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் நடத்துவார். இந்த நம்பிக்கை வேணும். ஐயோ தொட்ட உடனே அடிச்சுட்டான், பெட்டியை தொட்ட உடனே லேவி கோத்திரத்தானே நீ நானே ஏமாத்துறோம் அப்படின்னு நினைச்சிருந்தா அவன் வீட்டு உள்ள சேர்த்திருப்பான் தேவனுடைய பெட்டியை. அவன் அதையெல்லாம் பார்க்கல, அவன் எதை பார்த்தான்? அவன் பார்த்ததெல்லாம் ஆண்டவருடைய மகிமை மட்டும் பார்த்தான்.
எதை பார்த்தான்? ஆண்டவருடைய கிருபையை பார்த்தான். அப்ப நீங்கள் நான் எதை பார்க்கணும்? கஷ்டங்களை பார்க்கணுமா? என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யற ஆண்டவரை பார்க்கணுமா? துன்பங்களையும் போராட்டங்களையும் பலவீனங்களையும் பார்க்கணுமா? விடுவிக்கிற ஆண்டவரை பார்க்கணுமா? விடுவிக்கிற ஆண்டவரை தான் பார்க்கணும். இதே நீ உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் நீங்க நகர்த்த முடியாது. அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்குகிறே என்று சொல்வது அதுதான். அடங்குகிறே என்று சொல்லி நம்பிக்கையில ஓடுங்க, சத்தியத்தின்படி ஓடுங்க. அதுதான் அவருடைய பலத்த கரத்துக்குள் நீங்கள் அடங்கி இருப்பது. அடங்கி இருங்க, அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருங்க. தேவன் நடத்துவார். அவர் காண்பிக்கிற பாதையில ஓடுங்க. இப்படி பேசுது, பிரசங்கிக்கப்படுகிறது, வாழும் அப்படி ஓடுங்க. இப்படி உங்களுடைய வாழ்க்கையுடைய பயணத்தை நகர்த்துங்க. அதுதான் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிற வாழ்வு என்பது. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 27வது சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளலாம். அதுல 2வது வசனத்துல சொல்கிறார், என் சத்துருக்களும் என் பகைஞரும் ஆகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்துருவாங்க. அவர்களை குறிச்சு நீ சுமந்துக்குன்னு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அவனே இடறி விழுந்துருவான். அவங்களுக்காக நீ போராடி, ஏசாமி அவங்களுக்கு கட்டுங்கப்பா, ஏசாமி எனக்கு விரோதமா இவங்க தீங்கு செய்யறாங்க, அவங்களை நாங்க சபிக்கிறோம், எதுவுமே வேண்டாம், அவங்களே இடறி விழுந்துருவாங்க. உனக்கு இருக்கிற பாதையில நீ போ. அவனே விழுவான், அவனே இடறுவான், அவனே தடுமாறிடுவான். எனக்கு பாதை இது போடு. உலகெல்லாம் பார்த்துச்சு, ஊரே பார்த்துச்சு, என்னையா ஓபேத்தேதோம் வீட்டுல ஒரு சாவு விழுந்துடுச்சியா, ஓபேத்தேதோம் வீட்டுல ஒரு சாவு விழுந்துடுச்சியா, அவ்வளவுதாயா, ஊரெல்லாம் பேசட்டும். நீ ஆண்டவர் மகிமை பொருந்தினாராவே பாரு, ஆண்டவரை அற்புதம் செய்கிறவராகவே பாரு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராகவே பாரு, ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறவராகவே பாரு. மருத்துவர் என்னன்னா சொல்லட்டும், சந்ததியாய் வர ஒரு நோய் கூட இருக்கட்டும், யார் என்னன்னா சொல்லட்டும், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவரை கைவிட மாட்டார், என் ஆண்டவரை சாட்சியா நிறுத்துவார். இதே நிலையில் ஓபேத்தேதோம் அப்படிதான் நின்னாங்க. கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். கர்த்தர் உன்னையும் உன் வீட்டாரையும் ஆசீர்வதிப்பார். நம்பிக்கை இழந்துராத, விசுவாசத்தை இழந்துராத. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னுடைய வாழ்வை சாட்சியாய் மாற்ற. இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமா உன்னுடைய வாழ்வு சாட்சியாய் மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதுதான் மத்தேயு 6வது அதிகாரத்திலே 26வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலாம் நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் விசேஷித்தவர்கள். அவைகளை காட்டிலும் அவர் போஷிக்கிற அதுக்கு அப்படின்னாக்கா, ஊழியம் செய்யற எனக்கு, ஓடி பெட்டி சுமக்கிற எனக்கு, அழைப்புல நிக்கிற எனக்கு, நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவன், நான் விசேஷித்தவன். சும்மா சராசரி ஒரு ஓபேத்தேதோமுடைய வீட்டிலேயே ஆசீர்வாதம் குடும்பத்துக்குள்ள இருந்துச்சுன்னா, பெட்டியை சுமக்கிற லேவி கோத்தர் தான் விசேஷித்தவன். தேவனுடைய ஊழியத்தை செய்யற நீங்கள் விசேஷித்தவர்கள். விசுவாசத்துல பாடி துன்பங்கள் இருந்தாலும், நம்மை சுற்றி நெருக்கங்கள் இருந்தாலும் அவர்கள் இடறி விழுவார்கள். நீ விசுவாசத்தை நிக்கிற பார், நீதான் விசேஷித்தவன், நீதான் விசேஷித்தவன். எவ்வளவுக்கு எவ்வளவு நீ யாரையும் குறை சொல்லாது. நமக்கு பின்னாடி 2 ஸ்டெப் முன்னாடி வராங்களா, முடிஞ்சா வாங்க சிஸ்டர் பிரதர் நம்ம ஜெபிக்கலாம் வாங்க, கூட ஜெபத்துல நீங்க சேர்த்துக்குங்க, அவங்களோட நில்லுங்க, அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு கேட்டு அவங்களுக்காக ஜெபியுங்க. இல்ல உங்க தனிப்பட்ட ஜெபங்கள் அவங்களுக்காக ஜெபியுங்க. உங்களுக்கு பின்னாடி வரலாம், நீங்க எங்க போய் சேர போறீங்கன்னா அவங்களும் அங்கதான் வந்து சேருவாங்க. அவங்களுக்காக மட்டும் ஆண்டவர் கண்ணீர் சிந்தல, ரத்தம் சிந்தல, அவங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அவங்களும் நீங்க போற இடத்துக்கு தான் வருவாங்க. சில சமயங்கள்ல சிலருடைய விசுவாசத்துல மாற்றங்கள் இருக்கலாம், அழைப்புகளில் மாற்றங்கள் இருக்கலாம், பிந்தினோர் முந்தினோராய் மாறிடலாம். மறந்துங்க, ஏசாமி கூடவே இருந்த சீஷர்கள் அவர்களை காட்டிலும் பின்பாக ஏசாமி கூட இல்லாத சவுல் பவுலாய் மாறி சீஷர்களை ஓவர்டேக் பண்ணிட்டான். மறந்துடாதீங்க, அதிகமான நிருபங்களை அவன் தான் எழுதினான். ஆண்டவருடைய காரியங்களை நம்ம எல்லாம் பயணம் செய்யலாம், நம்ம எல்லாம் ஓடலாம், எல்லாம் ஓடினாலும் பிந்தினோர் முந்தினோராய் மாறிடலாம், மாறிடலாம். யார் யாரும் இங்க வந்து சலிச்சவங்க இல்லை, யார் யாரும் இந்த இடத்துல குறையானவங்க கிடையாது, யாரும் இந்த இடத்துல உயர்ந்தவங்களும் கிடையாது. எல்லாரும் ஆண்டவருடைய பார்வையில சமம்.
நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஆண்டு பார்வையில சமை. நாமெல்லாம் அவருடைய சரீரத்துடைய அவயங்கள். நம்ம சரியா செஞ்சுட்டா போதும், இருக்கிற வாழ்வை சரியா பயன்படுத்தினா போதும். தேவன் நம்மை அழைத்தது எப்படி அழைத்தாரு? அடிமைதனத்துல, எகிப்துல அடிமைதனத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அழைச்சாரு. நீ பாவத்திலே வாழக்கூடாது அப்படின்னு நம்மளை தூக்கி எடுத்து நம்ம நுகத்தை, அந்த சாப வாழ்க்கையை முறித்து நம்மை தேவனுடைய பிள்ளைகளாய் நிமிர்ந்து நடக்க செய்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மறந்துடாதீங்க, இந்த அழைப்பை மறந்துடாதீங்க. இப்படிப்பட்ட அழைப்புல நீங்க சுமக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களானால் தேவன் கொடுத்த பணியை சரியா சுமங்க. இல்லைனாக்கா உனக்கு வேற வேண்டிய ஆசீர்வாதம் அங்க போயிடும். உன்னுடைய வாழ்வு சபிக்கப்பட்டதாய் ஊசாவுடைய வாழ்வு மாறியது. ஆனா ஒன்றுமே இல்லாதவனாய் இருந்தாலும் அந்த பெட்டி வந்த உடனே அவன் பலியெல்லாம் செலுத்தல. பலியை செலுத்தினதா இந்த இடத்துல ஒன்றும் சொல்லப்படல. பலியெல்லாம் ஒண்ணு அவன் செலுத்தல, அதிகமா பலிகள் அவன் செலுத்தல. ஆனா தேவனுடைய பெட்டிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவன் கொடுத்தான். வேற ஒன்றும் செய்யல. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க, தேவனுடைய பணிக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. கர்த்தர் ஓபேத் வீட்டையும் ஆசீர்வதித்தார், அவனுடைய சந்ததியையும் ஆசீர்வதித்தார், பலவான்களாய் மாற்றினார், பராக்கிரமசாலிகளாய் மாற்றினார். சும்மா ஆர்டினரி பர்சனா உங்க பிள்ளைகளை விட்டுற மாட்டார். உங்க சந்ததியை அப்படி தேவன் உதவாதவர்களாய் விட்டுற மாட்டார். உங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்க சந்ததியுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண்பீர்கள். கண்டிப்பா தேவன் உங்களை விட்டுற மாட்டார், கண்டிப்பா செய்வார், கண்டிப்பா செய்வார். நீங்கள் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்க. இந்த சத்தியத்தின்படி நடங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க, குறை சொல்லிட்டு இருக்காதீங்க, தேவனுடைய பாதையில் நடங்க. நீங்கள் விசேஷித்தவர்கள். வேதம் அப்படிதான் சொல்லுது, நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்த ஜனம், அப்படிதான் வேதம் சொல்லுது. நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். அப்படிதான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற காரியம், அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின்பு அவள் தன்னுடைய மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றார். அதற்கு அவன் வேறு பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போய்விட்டது. யாருடைய வீட்டில் இது நடந்தது? யார் வீட்டில் நடந்தது? ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி வீட்டில் இது நடந்துச்சு. யார் வீட்டில் நடந்துச்சு? ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி வீட்டில். விழுந்து போகிற நிலையில், அந்த குடும்பம் சாய்ந்து போகிற நிலையில் இருக்கிறது. அப்படி நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள் சாய்ந்து போகிற நிலைமையிலே விழுந்து போனாலும் கர்த்தர் நிரம்பி வழிகும்படியா ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அவர்கள் இடறி போனாலும் கர்த்தர் தூக்கி நிலைநிறுத்துவார், உன்னை தூக்கி நிலைநிறுத்துவார், தேவனுடைய ஆசீர்வதிப்பார். நீ உன் நிலையில நில்லு, வேற எங்கே நிக்காத. உன் நிலையில நில்லு, உன் அழைப்புல நில்லு, உன் அழைப்புல நில்லு. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த பணியின் மீது இருக்கிற சரியான கனத்தை அதுக்கு கொடு, சரியான கனத்தை அதுக்கு கொடு. அதுக்கு ஊழியத்துக்குரிய கனம் அதுக்கு இருக்கட்டும், அதற்குரிய கனம் அதற்கு. அது ஊழியம் சும்மா இல்ல, ஊழியம் பெரிய ஊழியம். பெட்டி சும்மா இருந்தா கூட சரி, நீ பலி செலுத்தா கூட, அது உன் வீட்டுல இருக்கிறது ஒரு பெரிய ஊழியம். அது ஒரு பெரிய ஊழியம். அந்த சபையில ஒரு குப்பையை எடுத்து போடுறது ஒரு பெரிய ஊழியம். அந்த ஊழியத்தை சரியாச்சே, கர்த்தர் உன்னையும் உன் வீட்டையும் உன் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேதம் அதுதான் சொல்லுகிறது. தேவன் எகிப்திலிருந்து அடிமைதனத்திலிருந்து தூக்கி எடுத்துன்னு வந்த ஆண்டவர் உன் மேல இருக்கிற அந்த நுகத்தடியை முறித்து உன்னை ஆண்டவருடைய பிள்ளையாய் நிமிர்ந்து நடக்க செய்கிற ஆண்டவர். நிமிர்ந்து நடக்க செய்வார், விட்ட மாட்டார். உன்னை